என் பேர் கேத்ரின். நாங்கள் கரூரில் இருக்கோம். எங்கள் வீட்டுக்கார் டெய்லராக இருக்காங்க. 2019 எங்களுக்கு திருமணம் ஆணுச்சு. திருமணமாகி 6 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாததுனால நினச்சி நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். ஒரு விசேஷத்துக்கு எதுக்குமே போக மாட்டோம். என்னை விட சின்ன பிள்ளைங்கெல்லாம் கல்யாணம் ஆகி 2 குழந்தை 3 குழந்தை இதெல்லாம் வச்சுருந்தப்ப அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு எங்களுக்கு. குழந்தைய தூக்குறது கூட பயமாக இருக்கும். உனக்கே குழந்தை இல்லை, நீ ஏன் இந்த குழந்தையெல்லாம் தூக்குற அப்படின்னு கேட்டுவாங்களோ அதெல்லாம் நினச்சி இந்த குழந்தைய கூட நாங்கள் தூக்க மாட்டோம். எந்த ஒரு விசேஷத்துக்குமே நாங்கள் போக மாட்டோம். முக்கியமாக இந்த வளகாப்புக்கெல்லாம் பக்கத்தில் சொந்தக்காரவங்களாம் கூப்பிடுவாங்க, அதுக்கு கூட நாங்கள் போக மாட்டோம். வீட்டிலே தான் இருப்போம். குழந்தைய நினச்சி நாங்கள் நிறைய வேதனை அடைஞ்சிருக்கோம். வேலை பார்க்குற இடத்துல எல்லாருக்கும் குழந்தை இருக்கும். நம்மள்ட்ட கேட்பாங்க, வெளியில் போகிற இடத்துல வர இடத்துலலாம் கேட்பாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டமாகவே இருக்கும். வீட்டில் வந்துட்டு விளையாட தவளை ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஏங்கியிருக்கோம். நிறைய டைம் நாங்கள் தூங்காமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்திருக்கோம், குழந்தை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்கோம். குழந்தைக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப நீர்க்கட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நீர்க்கட்டியை வந்து நீங்கள் எடுத்தால் தான் உங்களுக்கு குழந்தை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நாங்கள் பண்ணிக்கிறோன்னு சொல்லிவிட்டு 50,000 நாங்கள் செலவு பண்ணி அந்த நீர்க்கட்டியை வந்து எடுத்துட்டு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தப்ப கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி மறுபடியும் ஃபார்ம் ஆகிருக்கு. கர்ப்பப்பை கட்டி இருக்குது, கல்லீரல் வீக்கமாக இருக்குது, அதனால் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பாருமா அப்படின்னு சொன்னாங்க. நிறையா பேர்த்துக்கு அதில் சுகம் கிடைக்கிது, குழந்தை கிடைக்கிது, நீங்களும் அதை பாருங்கள், பார்த்தா உங்களுக்கும் குழந்தை கிடைக்குன்னு சொன்னாங்க. அதிலிருந்து நாங்கள் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வந்து பார்க்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து ஏசப்பாவை பற்றி நாங்கள் வந்து முழுசாக அறிய ஆரம்பித்தோம். இப்படி இருக்க சூழ்நிலையில் 2023 ஆகஸ்ட் மாதம் வீட்டில் டிவியில் அற்புத பெருவிழா பார்த்துட்டு இருந்தோம். கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்களுக்கும் கர்ப்பத்தின் கனி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் என் கணவர் கைகோர்த்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் ஜெபிச்சுட்டு இருந்த அதே நேரத்தில் மோகனையா என்னோட பேரை சொல்லி எங்கள் பிரச்சனையை அப்படியே சொன்னாங்க. மோகனையா என் பேர் சொல்லி அழைச்சதும் இன்னும் எங்களுக்கு அழுக வந்தது. ஜெபத்தில் மேலே ஒரு நம்பிக்கை வந்தது. ஏசப்பா இருக்காங்க, பைபிள் வசனம் வந்து உண்மை, ஏசப்பா எங்களுக்கு வந்து குழந்தைய தந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அதிலிருந்து நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்படி இருக்கும்போது 2024 வருஷம் ஜூன் மாதம் நான் கன்சீவ் ஆனேன். அப்போ எங்களுக்கு பெரிய சந்தோஷம், எப்படி சொல்கிறதுனே அது எங்களுக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த கார்டு வாங்கி நாங்கள் செக் பண்ணுறப்ப 2 கோடு வந்திருந்தப்போ எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஆச்சரியம். 6 வருஷத்தில் நாங்கள் ஒரு டைம் கூட அந்த கார்டில் 2 கோடு வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. நிறையா டைம் அதை வாங்கி நாங்கள் ரொம்ப இதாகிட்டோம். ஆனால் அந்த வருஷத்தில் எங்களுக்கு அந்த கார்டு வாங்கி நாங்கள் பார்த்து அந்த 2 கோடு வந்ததும் எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏசப்பா குழந்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவுக்கு நன்றி சொன்னோம். ஏசப்பாவோட பெரிய கிருபையினால் 2025 வருஷம் எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தைய ஏசப்பா எங்களுக்கு கொடுத்தாரு. அதை கையில் வாங்குறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களுக்கு அவ்வளோ அந்த 6 வருஷம் கிடைக்காத சந்தோஷம் அந்த குழந்தைய கையில் வாங்கினப்ப அவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி, எப்படி அதை சொல்கிறதுனே எங்களுக்கு தெரியல. அதுக்காக ஏசப்பாவுக்கு நாங்கள் குழந்தைய கையில் வாங்கணுன்னுமே நன்றி சொன்னோம். இப்போ என் குழந்தைய பார்க்கும்போது நேரம் போகிறதே தெரில. அவளோட விளையாடுறேன், அவளோட ட்ரெஸ் மாற்றி விடுறது, அவளோட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் ஒரு இடத்துல ஒரு பொருள் வந்து இருக்காது, எல்லாத்தையும் தவழ்ந்து வந்து எல்லாத்தையும் கீழே போட்டு உடச்சிரும். அது செய்கிற சேட்டைகள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த 6 வருஷத்தில் கிடைக்காதது இப்போ எங்களுக்கு ஏசப்பாவால் கிடச்சிருக்கு. டாக்டர் எங்களுக்கு குழந்தையே கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஏசப்பா எங்களுக்கு அற்புதம் செஞ்சு ஒரு அழகான பெண் குழந்தையை கொடுத்ததுக்காக ஏசப்பாக்கு நாங்கள் கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம்.
பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள சிலருக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கலாம், நான் போகிற பிரச்சனை எனக்கு மட்டும்தானே தெரியும், மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதே, வெளியே இருந்து பார்க்கும்போது இவளுக்கு என்ன அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் யோசிக்கலாம். இன்னும் சில நேரத்தில் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிறதுனாலையும் அவங்க தெரிஞ்சுக்கிறத வச்சு மட்டுமே அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சில கேள்விகளோடு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்காக வேதத்தில் ஒரு வசனத்தை நான் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 91:15 வசனம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு, நான் உங்கள் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும்போது நான் உன்னை விடுவிப்பேன், நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். அப்புறம் நீங்கள் எப்போ ஆபத்தில் இருக்கும்போது உன்னோட இருந்து உன்னை தப்புவித்து கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாரு. 2 காரியம் இதில் ஒன்று இருக்குது, இந்த சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது உங்களுக்கு மறு உத்தரவு உங்களுக்கு கொடுப்பாரு. அதே சமயத்தில் நீங்கள் ஆபத்தில் இருக்கும்போது உங்களோட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ 2 விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம கேட்கும்போது நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம ஆபத்தில் இருக்கும்போது எல்லாரும் ஒருவேளை மற்றவங்கள மாதிரி புரியல, எல்லாரும் தெரிஞ்சிக்கல, யாருமே என்னை புரிஞ்சிக்கல அப்படின்னு நினைக்கலாம் நம்ம ஆபத்து நேரத்தில். ஆனால் அந்த ஆபத்து நேரத்தில் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தப்பு வைக்கிறது மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினாங்களோ, யார் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி உங்களை கனப்படுத்துவார். தப்பு வைக்கிறது பெரிய விஷயம் தெரியுமா? முதலாவது கனப்படுத்துறது, 2வது தப்பு வைக்கணும்ல. ஏன்னா மனுஷங்க சில நேரத்தில் எப்போ விழுவான், எப்போ தப்பு பண்ணுவான், எப்போ இதெல்லாம் செய்வான், நம்ம எப்போ மேற்கொள்ளலாம் அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த சூழ்நிலையை தப்பு வைத்து அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் இந்த மாதிரி நிறைய கேள்வியோடு இருந்தீங்கல்ல, இன்னைக்கு இயேசு உங்களை தப்பு வைக்கிறார். எனக்கு யாருமே இல்லை, ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் எல்லாரும் உன்னை பெருசாக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களோட இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒரு சாட்சி ஒரு சமயம் ஒரு சகோதரி சொன்னாங்க. என்ன அப்படின்னா, அந்த சகோதரிக்கு ஒரு போராட்டம், பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க வீட்டில் தனியாக அவங்களால இருக்க முடியாது, எப்போ பார்த்தாலும் ஒரு பயம் வந்துக்கிட்டே இருக்கும். வண்டியில் போனால் பயம், விழுந்துருவோமோ, ஏதாவது ஆயிடுவோமோன்னு ஒரு பயம். வீட்டில் இருந்தால் தூங்க முடியாது, யாரும் நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குமா. அப்போ எல்லாருக்கும் அவங்க புரிஞ்சிக்கவே முடியலையா, ஏன் பயப்படுறா, எதுக்கு இதுக்கெல்லாம் பயப்படுறா, வெளியே போனால் பயப்படணுமா? எல்லாருக்கும் அப்படி தானே இருக்கும். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளாம் நார்மலாக இருக்கிறோம், அதனால வெளியே நம்ம தைரியமாக போயிட்டு வரோம். ஒரு காரியம் இருக்குது, இப்படி பயத்துக்குள்ளே ஒரு கட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாமா பயப்படணும், இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க, இதுக்கு ஒரு பயத்தை ஒரு தைரியம் கூடவா இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காரியங்களாக பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சகோதரி இருந்திருக்கிறாங்க. நைட்டு தூங்க முடியாது, படுத்தா தவறான எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குமா, ஐயோ பயப்படுகிற மாதிரி ஒரு எண்ணம், நமக்கு ஏதாவது ஆயிருமோ, குடும்பத்துக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லி இப்படி எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க என்ன நினச்சாங்க, இப்படி நமக்கு பயந்து கிடக்கிறதுக்கு, பயந்து சாகிறதுக்கு பேசாமல் நம்ம நிஜமாவே தற்கொலை பண்ணி செத்துட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த சகோதரி நினச்சாங்களாம். அப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இந்த சகோதரி இதே மாதிரி ஒரு ஜெபத்தை பார்த்து அந்த சகோதரியோட ஆண்டவர் பேசி விடுதலை கொடுத்து அந்த சகோதரியை விடுவித்து ஆசீர்வதித்தாராம். யோசித்து பாருங்க, பிசாசு போராட்டம் அந்த சகோதரியை விட்டு விலகி, இந்த போராட்டம் விலகி அந்த சகோதரி பயம் நீங்கி சந்தோஷமாக அந்த சகோதரி ஒரு சாட்சி சொன்னாங்க. அப்போ பாருங்களேன், இது ஒரு போராட்டம். மனசில் சில எண்ணங்களை கொண்டு நம்மளை போராடி நம்மளை விழ தள்ளுறதுக்கு நிறைய காரியங்களை சொல்லுவோம். ஆனால் அந்த சூழ்நிலையில தான் இயேசு சொல்லுகிறார். இயேசு நமக்கு வாக்கு கொடுக்குறார், நான் உன் கூடவே அந்த சூழ்நிலையில் நான் இருப்பேன், உன்னை தப்பு வைப்பேன், உன்னை நான் கனப்படுத்துவேன், தப்பு வைத்து உன்னை கனப்படுத்தி மரியாதையான சூழ்நிலையில் நான் வைப்பேன். ஆனால் எப்போ கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது, தேவனை நோக்கி நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும். இன்றைக்கி நீங்கள் ஒரு சாட்சியை நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு சகோதரி சொன்னாங்க, சகோதரி கேத்ரின், கரூரை சேர்ந்தவங்க, 6 வருஷமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. குழந்தை இல்லை, என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 6 வருஷம் எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? கொஞ்ச நாள் ஆமாம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சொன்னால், அதுக்கப்புறம் வாய்க்கலை நடக்கலைன்னு எதுவுமே சொல்ல முடியாதுல்ல. ஒரு குழந்தைய தூக்குறதுக்கு கூட நான் யோசிப்பேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன் அவங்க யோசிக்கணும்? ஒருவேளை நான் குழந்தைய தூக்குவேன், என்னை பற்றி யாராவது தப்பாக சொல்லிடுவாங்களோ, ஒருவேளை குழந்தைய பிடுங்கிட்டாங்கன்னா, தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இவ குழந்தைய குறித்து அக்கறையே இல்லாமல் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இப்படி பலவிதமான போராட்டம் வந்திருக்குல்ல, பலவிதமான எண்ணங்கள் வந்திருக்குல்ல.
இதெல்லாம் மனுஷங்களால புரிஞ்சிக்க முடியுமா? வெளியே இருக்கிறவங்களால புரிஞ்சிக்க முடியுமா? அந்த சகோதரிக்கு மட்டும்தான் அந்த போராட்டம் இருக்கும், அந்த சகோதரிக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை இருக்கும். இங்குதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க நோக்கி கூப்பிடும்போது இயேசு உங்களோட இருப்பார். இந்த சூழ்நிலை இயேசு உங்களோட இருப்பார். இருக்கிறது மட்டும் இல்ல, உங்களை தப்புவிக்கிற தேவனா இருக்கிறார். இந்த சகோதரி சொன்ன, அப்புறம் நான் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் போனேன், இந்த மாதிரி உங்க கர்ப்பப்பையில பிரச்சனைன்னு சொன்னாங்க, நான் செலவு பண்ணி ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டேன், மறுபடியும் அந்த பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, என்ன செய்ய முடியும் சொல்லி யோசித்து பாருங்க. ஒரு சொல்யூஷன், இந்த மருந்து சாப்பிட்டா இது சரியாகிறோம் அப்படின்னா எனக்கு மருந்து சாப்பிட்டா சரியாயிரும். ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியல, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில், எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் அந்த சகோதரி இருந்தாங்க. எங்கே போக முடியும்? மனுஷங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு கடவுள் தான் வழி, இயேசு தான் வழி. இயேசு கிட்ட வந்தாங்க. ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. அவர் அவரோட தான் இருந்தார். என்ன சூழ்நிலையாக அவரோட இருந்து அவரை தப்புவித்து அவர் கனப்படுத்தினார். ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த சூழ்நிலையை மாற்றினார். யாரெல்லாம் அவங்களை நிந்தித்தாங்களோ, யாரெல்லாம் அவங்களை தவறாக பேசினாங்களோ, இல்லை இவங்க யாரெல்லாம் தவறாக பேசுவாங்கன்னு குறித்து அவங்க பயப்பட்டு கொண்டு இருந்தாங்களோ, அந்த காரியத்துல எல்லாம் ஒரு விடுதலை கொடுத்து, ஒரு தெளிவு, மனசுல கூட ஒரு தெளிவு. இப்படிலாம் என்ன பேசிடுவாங்கல்ல, அவங்க அப்படி சொல்லிட்டா இப்படி சொல்லிட்டான்ட்டு அவங்களே ஒரு சுவரை கட்டி இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ வச்சிருந்தாங்கல்ல, அது எல்லாத்துலயும் இருந்து இயேசு விடுதலை கொடுத்து அற்புதம் செய்து இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ பண்ணியிருக்கிறார். அந்த சாட்சியை தான் நீங்க கேட்டீங்க. இப்படி நிறைய அற்புதங்கள் இயேசு உங்க வாழ்க்கையிலையும் செய்ய முடியும். நீங்க நிறைய காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கலாம். ஒரு தடவை ஒரு சகோதரி சாட்சி எழுதியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த சகோதரிக்கு சரீரத்தில் ஒரு பலவீனம் என்னன்னா தலைவலி, அடிக்கடி தலைவலி வருமா. அங்கே எப்போல்லாம் தலைவலி வருதோ அப்போல்லாம் அவங்களுக்கு கோபம் பயங்கரமாக வருமா. அப்போ கோபம் வரும்போதெல்லாம் கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்களா இருக்கலாம், எல்லாரையும் போட்டு அவங்க திட்ட ஆரம்பிப்பாங்களாம். ஒரு பக்கம் தலைவலி, இன்னொரு சைடு தலைவலிக்குதுன்னு தெரியுது, நம்மளை தனியாக விடலாம்ல, நமக்கு ஒரு உதவி செய்யலாம்ல, அவங்க அதெல்லாம் செய்யாமல் நம்ம கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே, ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு கோபம், பலவீனத்தை யாராலையும் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதனால அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் பிள்ளைகள், கணவர் எல்லாருக்கும் இவளுக்கு அடிக்கடி கோபம் வரும், இவன் கோவம் தான் பட்டுக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு மனசில் வந்துருச்சு. ஆனால் எனக்கு கோவம் தான் அவங்களுக்கு காரணமாக கிடையாது. தலைவலியை தாங்க முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அது ஒரு கோபமாக வெளிப்படுது. மற்றவங்களால புரிஞ்சிக்க முடியாது, ஏன் அவங்க சொந்த பிள்ளைகளாலேயோ பெற்றோர்களாலோ கூட புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இயேசுவுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா? அதே மாதிரி இருந்தாங்க. அந்த சகோதரி ஜெபிச்சாங்க, இயேசுவை யாருமே என்னை புரிஞ்சிக்கல, எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு ஜெபிச்சாங்க. ஏசு அந்த சகோதரியோட இருந்தாரு. அந்த காரியத்திலேருந்து ஒரு விடுதலை கொடுத்து அந்த சகோதரியை பாதுகாத்து கொண்டாரு. அந்த சகோதரிக்கு அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். யாருமே என்னை புரிஞ்சிக்கல, மனுஷங்கள் என்னை புரிஞ்சிக்கிற சூழ்நிலையில இல்லை, நான் ஒரு பாதிப்புகள் இருக்கிறேன், யாருமே என்னை புரிஞ்சிக்க விரும்ப கூட இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இயேசுக்கு தெரியும். இயேசு உங்கள் கூட இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுன்ற பேரை சொல்லி என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, இந்த சூழ்நிலையிலிருந்து ஜெபிக்கிறாங்கன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. இயேசுவே, அந்த சூழ்நிலையிலேருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. இயேசுவே, மனிதர்கள் என்னை புரிந்து கொள்ளலைன்னு வேதனையோடு இருக்கிறாங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதலை நீங்கள் கட்டளையிடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை நீங்கள் கொடுக்குற தயவிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சரீரத்தில் பலவீன கட்டுகளோடு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பலவீன கட்டுகள் மாறட்டும், வலிகள் மறையட்டும், தலையில காணப்படுகிற வலிகள் மறையட்டும், கால்கள் கைகள்ல ஜாயிண்ட்டுகள்ல காணப்படுகிற வலிகள் எல்லாம் மறையட்டும் அப்பா. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டவரே. நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு நிம்மதியை இழந்த சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்கறதற்காக ஸ்தோத்திரம். டிப்ரெஷன் கட்டுகளை மறைய பண்ணுங்க ஆண்டவரே. தற்கொலை எண்ணங்களை மாற பண்ணுங்கப்பா. தூங்க முடியாம தவிக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தினால ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க. தேவையில்லாத எண்ணங்கள், குழப்பங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக நீங்க அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவரையும் நீ தொட்டு அற்புதம் செய்து கொண்டு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு இழப்புகள் மத்தியில ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. குழந்தை இழந்து போன நிலைமையில, அபாஷனான சூழ்நிலையிலப்பா,
இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா, இயேசுவே இந்த பிள்ளைகளை நீங்க ஆறுதல் படுத்துங்க, அதனால உண்டான பாதிப்புகள் காயங்கள் எல்லாம் விலகட்டும் அப்பா. இயேசுவே நீங்க அற்புதம் செய்யுங்க, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிங்க, தடைகள் எல்லாவற்றையும் நீங்க மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம், நீங்க அற்புதம் செய்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், எல்லா போராட்டங்களும் விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பங்களுக்குள்ள சமாதானமும் சுகமும் இருப்பதாகன்ற வார்த்தையின்படி உங்க பிள்ளைகளுக்குள்ள ஒரு சமாதானம் சுகம் எல்லாம் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீங்க ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம், அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம ஜெபித்திருக்கிறோம், இயேசு அற்புதம் செய்திருக்கிறாரு. விசுவாசத்தோட அற்புதங்களை எதிர்பாருங்க. ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.